பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இரண்டை காண்ட தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 Samuel chapter 1 verse 2. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. ஒருத்திக்கு பிள்ளைகள் இருக்காங்க, ஒருத்திக்கு பிள்ளை இல்லை. ஒருத்தி ஆசீர்வாதமா இருக்கா, இன்னொருத்தி ஆசீர்வாதமா இல்லை. எங்க அக்கா ஆசீர்வாதமா இருக்கா, நான் தான் ஆசீர்வாதமா இல்லை. எங்க அண்ணன் ஆசீர்வாதமா இருக்காரு, நான் தான் ஆசீர்வாதம் இல்லை. மூத்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கு, ரெண்டாவது பிள்ளை ஆசீர்வாதமா இல்ல. ரெண்டாவது பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கு, மூத்த பிள்ளை ஆசீர்வாதமா இல்ல. அது 2 பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கு, அது ஒரு பிள்ளை தான் ஆசீர்வாதமே இல்லாம இருக்கு. இப்போ யாருக்கு ஆசீர்வாதம் இருக்கு, யாருக்கு ஆசீர்வாதம் இல்லை? சரி, இதெல்லாம் யார் அனுமதிக்கிறார்? கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. Who permitted? God permitted. எனக்கு ஒரு தங்கச்சி கேட்டாங்க, அண்ணா உண்மையா வாழ்ந்திருக்கேன், எந்த ஒருத்தரையும் நான் திரும்பி பார்த்தது இல்லை. வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து நான் கட்டின புருஷனை தவிர யாருமே நான் பார்த்தது இல்லை. நான் உண்மையுள்ள ஒரு பிள்ளையா இருக்கு, ஆனா எனக்கு ஒரு குழந்தை இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் என்ன குறை வச்சேன், ஏன் எனக்கு குழந்தை இல்லை? எனக்கு குழந்தை கொடுக்க ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு? எல்லாரும் ரொம்ப கேவலமா பேசுறாங்க, ஏளனமா பேசுறாங்க, ரொம்ப 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 வார்த்தைகளால ரொம்ப காயப்படுத்துறாங்க. என்னால முடியல, சுத்தமா முடியல. அண்ணா மனசு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிக்கிறேன். எனக்கு சொல்ல தெரியல அண்ணா, எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த தங்கிட்ட நான் சொன்னேன், அம்மா 10 வருஷங்களா எனக்கு ஒரு குழந்தை இல்லை. 8 முறை குழந்தை இழந்திருக்கும், 8 முறை பிள்ளை இழந்திருக்கும். ஒரு முறை இல்லம்மா, 8 முறை இழப்பு என்பது எவ்வளவு பெயின் தெரியுமா? அண்டர்கான் ஹெக்டபி பிரெக்னன்சி, டியூபல் அபார்ஷன், 3 மாசம் குழந்தையெல்லாம் எடுத்திருக்காங்க. சோ வலி என்னன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்னா நீ பெற்றெடுக்க போறது வாக்குத்தத்தம், நீ பார்க்க போறது தரிசனம். நீ தரிசனத்தை பார்க்கணுமா, வாக்குத்தத்தத்தை பார்க்கணுமா? கடந்து வா, மேன்மையை காண்பாய். நடந்து வா, மகிமை காண்பாய். சோர்ந்துராத, நீ ஜெயிப்ப. உன் வாழ்க்கையில இன்னைக்கு அவமானப்படுற, ஏளனப்படுத்தப்படுற, அசட்டை பண்ணப்படுத்தப்படுகிறாய். சொந்த பந்தங்கள் எல்லாம் கேள்விகள் கேட்கும். எஸ் எஸ் எஸ், நீ கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கிற. ஆனா என் கர்த்தர் அப்படியே விட மாட்டார், விடவே மாட்டார். God's appointed time will come. உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். கன்ஃபார்ம், கன்ஃபார்ம். ரொம்ப காத்திருக்கிறியா? இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள தங்கச்சி. கன்ஃபார்மா உனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி உண்டு, நல்ல செய்தி உண்டு. நீ டெஸ்ட் பண்ணி ஏமாந்து போனாயா? கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண்பாய். எந்த கதவுகள் திறக்கலையோ இன்றைக்கு திறக்கட்டும். எப்பத்தா திறக்கப்படுவதாக. அது கர்ப்பத்தின் கனியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், மங்களமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், திறக்கப்படுவதாக. Take this prophetic word. பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களுக்கு ஏஞ்சல் கொண்டு வந்து கொடுக்கிற பரிசை நான் பார்க்கிறேன். நன்மையை காண்பாய், இரட்டிப்பான நன்மை இந்த ஆண்டு காண்பாய். வியாதி நீங்குது, பொல்லாத வியாதிகளை, பலவீனத்தை நான் சுட்டரிக்கிறேன். Heal in Jesus' name. Amen, amen, amen. Have a blessed day.